வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு மார்கழி 22. இன்னைக்கு நான் என்ன பிரசாதமா பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் தான் பண்ண போறோம். வறுத்து பொடிச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு வறுத்துக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிருக்கு. காரத்துக்கு 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, நல்லா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை நல்லா வறுத்துக்கலாம். நாம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது தேங்காய் சாதத்துக்கு நம்ம வறுத்ததை பொடி பண்ண போகிறோம். அதை ஆறட்டும். அதுக்குள்ளே தேங்காய் சாதத்துக்கு தாளிக்கிறதை தாளிச்சிடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போடுறேன். அப்புறம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் 1 கப், பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு. ஆஃப் பண்ணிடுவோம். இதில் நம்ம சாதம் ஒரு தடவை வடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்ததை கோர்ஸாக பொடி பண்ணியிருக்கோம், அதை அப்படியே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு பிரசாதம் தேங்காய் சாதம் ரெடி. இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி போட்டு நீங்கள் தேங்காய் சாதம் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.